ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான பொடி செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க அந்த பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 4 பொருள் தான். கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம், பட்டை, அவ்வளோதான். இந்த பொடியை தினமும் ஒரு ஸ்பூன் சாப்பிட்றதால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா, முடி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அஜீரண கோளாறு, வாயு தொல்லை, மலச்சிக்கல், பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை, செரிமான பிரச்சனை, அப்புறம் கெட்ட கொழுப்பை கரைச்சி நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவுறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஸ்பூன் இந்த பொடியை சாப்பிடும்போது நமக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். வாங்க செய்முறையை பார்க்கலாம். கருஞ்சீரகம் 100 கிராம் எடுத்திருக்கேன். அதை மிதமான சூட்டில் வறுத்துக்கலாம். மிதமான சூட்டில் கொஞ்ச நேரம் வறுத்தா போதும், அதிக நேரம் வறுக்க தேவையில்லை. ஓகே, வறுத்தாச்சு. அதை வேறு தட்டில் மாற்றிக்கிறேன். இப்போது ஓமம் வறுத்துக்கலாம். ஓமம் 50 கிராம் எடுத்திருக்கேன். இதையும் மிதமான சூட்டில் லேசாக வறுத்துக்கிட்டால் போதும். வறுத்தாச்சு. அதையும் தட்டில் மாற்றிக்கிறேன். இப்போது வெந்தயத்தை வறுத்துக்கலாம். வெந்தயமும் கருஞ்சீரகமும் சம அளவு எடுக்கணும். நான் கருஞ்சீரகம் 100 கிராம் எடுத்தேன். ஸோ வெந்தயமும் 100 கிராம் எடுத்திருக்கேன். வெந்தயத்தை கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு மிக்சியில் அரைக்கும் போது அது நமக்கு நல்ல பவுடராக அரைப்படும். வறுத்தாச்சு. இப்போ அதையும் தட்டில் மாற்றிக்கிறேன். இப்போது பட்டை ஒரு 10 கிராம் சேர்த்துருக்கேன். அதையும் நம்ம லேசாக வறுத்துக்கலாம். வறுத்தாச்சு. இப்போ அதையும் நான் தட்டில் மாற்றிக்கிறேன். இப்போது அரைக்கிறதுக்கு முன்னாடி இதை நல்லா ஆற வச்சிடணும். நல்லா ஆறிடுச்சு. இப்போது அரைச்சிக்கலாம். கொஞ்சம் டைம் எடுத்து தான் அரைக்கணும். ஏன்னா வெந்தயம் போடுறதுனால வெந்தயம் கொஞ்சம் சீக்கிரமாக அரைப்படாது. ஸோ நீங்கள் தனியாக வெந்தயத்தை அரைச்சி இந்த பவுட்ரோட கலந்துட்டாலும் ஓகே. ஒன்றா சேர்த்து அரைக்கும் போது கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம அரைக்கணும். அரைக்கும்போது கருஞ்சீரகம் மட்டும் எண்ணெய் விடும். அதை நீங்கள் ஸ்பூன் வச்சு அப்பப்போ அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டு அரைக்கணும். அரைச்சாச்சு. இப்போ நான் வேறு தட்டில் மாற்றிக்கிறேன். இப்போ இந்த பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும், கட்டி இல்லாமல். நல்லா ஆறுனதும் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. இந்த பொடியை ஒரு ஸ்பூன் வார்ம் வாட்டரில் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம், அல்லது நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஆரோக்கியமாக வாழலாம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.